சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கேன். ம். இது நம்ம இம்ரான் குடும்பத்தினர் 3வது அத்தியாயத்துல 185ல இருந்து பார்க்க போறோம் சிஸ்டர். ஓகே பிரதர். கரெக்ட். சொல்லுங்க சிஸ்டர். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாகும். இன்னும் உங்கள் கூலிகளை நீங்கள் பூரணமாக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில்தான். ஆகவே எவர் நெருப்பை விட்டும் தூரமாக்கப்பட்டு ஸ்வர்க்கத்தில் பிரவேசிக்க செய்யப்படுகிறாரோ அவர் திட்டமாக வெற்றியடைந்து விட்டார். மேலும் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய இன்பத்தை தவிர வேறில்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா இந்த 185வது லைன் ஒட்டுமொத்த ராமாயணத்துடைய சாரம் இது. ஆக்சுவலா ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துடைய சாரம்னு சொல்லலாம். ஏன்னா கடைசியில ராமர் இறப்பர், கடைசியில கிருஷ்ணர் இறப்பர், எல்லாருமே இறக்குற மாதிரியே வரும், பாண்டவர்கள் எல்லாருமே. அது எதுக்கு காட்டுறாங்க அப்படின்னா, இந்த விஷயம், இந்த ஞானம் உலகம் அழியிற நேரத்தில் கொடுக்கப்படுற ஞானம். இது கடைசியில கொடுக்கிறார், கடவுள் கொடுக்கிறார். அதனாலதான் மரணத்தை பத்தி பேசுறாங்க. ஏன் அங்க யுத்தம்னு சொல்றது, யுத்தத்துல என்ன நடக்கும்? மரணம் நடக்கும், கன்ஃபார்மா நடக்கும். ஆனால் அந்த யுத்தத்துல இருந்து கூட நீங்க சண்டை போடாம தப்பிச்சிடலாம், சரண் அடைஞ்சிடலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா இங்க உலக அழிவுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த நேரத்துல இறைவன் சொல்றாரு, நீ எப்படியும் இறந்துதான் ஆகணும், அதனால யுத்தம் செய். யாரோடு? நம்முடைய எதிரியாகிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தோடு யுத்தம் செய். அதுக்கு காரணம், உன்னை உடம்பு நினைச்சாதான் அது வருமே. நீ ஆத்மான்னு உணர்ந்து ஒவ்வொருத்தர ஆத்மா சகோதரன்னு பாத்தீங்கன்னா, காமம் எப்படி வரும்? ஆத்மா புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. எல்லாருடைய ஆத்மா, ஆண் பெண் எல்லாம் உடம்பு தான் வித்தியாசம், ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கும். கடவுளுடைய ஆத்மாவே ஒரே மாதிரி தான் இருக்கும். கடவுளே ஆத்மா தான், அதனாலதான் பரமாத்மான்றோம். அவர் உடம்பு எடுக்கல, அதனால அவரை பார்க்க முடியல. உடம்பு எடுக்காதனால அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. உடம்பு எடுக்காதனால அவர் குழந்தை பெத்துக்க முடியாது, அவ்வளவுதான். ஆனால் தத்தெடுக்க முடியும் இல்லையா? நமக்கு சொர்க்கத்துக்கான வழியை சொல்றதுனால அவர் ஆசிரியராகிறார். அந்த சொர்க்கத்தை கொடுக்கறதுனால ஆஸ்தியை கொடுக்கிற அப்பாவாகிறார். சோ இப்படி அவருடைய உறவுகள் இருக்குது. அதனால எப்படியும் மரணம் கன்ஃபார்ம் இல்லையா? இன்னொன்னு, உலக அழிவு வருதோ இல்லையோ ஒரு நாள் இறந்துதானே ஆகணும். அதுக்கு கடவுள் சொல்றார், நீ இப்பயே இறந்துடு. இதை ஏன் இறந்தே ஆகணும்னு சொல்றாங்கன்னா, இப்ப இறந்துடுன்ற. இறக்குறதுனா என்ன அர்த்தம்னா, இறந்தால் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் இவங்க எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, கணவன் கிடையாது, மனைவி கிடையாது, குழந்தை கிடையாது. அந்த உடம்புல இருக்கிற வரையும் தான். அடுத்தது அது போன தூக்கி கிடைச்சிருவாங்க. ஆத்மா போய் வேற உடம்புல போய் வேற உறவை உருவாக்கிடும். அந்த மாதிரி கடவுள் சொல்றாரு, இப்பவே இறந்துடு, இப்பவே அந்த உறவை விட்டுரு. ஏன் இருக்கும் பொழுது? ஏன்னா அந்த உறவுகளின் மேல உள்ள பற்று உன்னை ஏமாத்தி மீண்டும் கலியுகத்திலே பிறக்க வச்சிடும், இந்த நரகத்திலே மீண்டும் பிறக்க வச்சிடும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்வார், எவன் என்னை விட அதிகமாக தன் தாய், தகப்பன், குழந்தை அல்லது தன்னையே கூட அல்லது தன் கணவன், மனைவி இவங்களெல்லாம் நினைக்கிறானோ அவன் சொர்க்கத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை என்று சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா கலியுகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கம் வரப்போது. அழியறதுக்கு 100 வருடம் முன்புதான் இறைவன் கொடுக்கிறாரு. கலியுகத்தின் நினைவுல இருந்து கட்டாயிட்டீங்கன்னா மீண்டும் இங்க பிறக்க மாட்டீங்க. ஏன்னா இன்னும் போக போக உலகம் ரொம்ப மோசமாயிடும். இப்பயே மோசமா தான் இருக்குது. இன்னும் இன்டர்நெட் இருக்காது, கரண்ட் இருக்காது, சிசிடிவி கேமரா இருக்காது. இத்தனையும் இருந்தே எவ்வளவு பாவம் நடக்குது. போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, ஹாஸ்பிட்டல் இருக்காது. என்னென்ன நடக்கும்? ஒரு உடம்புக்குள்ள 50-60 ஆத்மா பூந்துக்கும். ஏன்னா அங்கெல்லாம் அணுகுண்ட போட்டு அழைச்சிடுவாங்க. எல்லா நாட்டுல இருக்கிற ஆத்மாவும் இந்தியாவில தான் பிரவேசம் ஆகும். இந்தியாவில நடக்கிற விஷயம் தான் பைபிள் குரான்ல போட்டு இருக்கிறதெல்லாம். ஒரு உடம்புக்குள்ள 50 பிசாசுகளை ஓட்டினேன்ட்டு இயேசு சொல்றதெல்லாம் இப்ப நடக்குது. சோ அதுக்கு முன்னாடியே எதுவுமே என் இது இல்லைன்ற உணர்வுல இருந்தால் உங்களுக்குள்ள எதுவும் பிரவேசமாக. ஏன்னா அதற்கேற்ற ஆத்மாவை தான் அது தேர்ந்தெடுக்கும். இப்ப நம்ம உயிரோட இருக்கும்போது நமக்கு ஏற்றவர்களோட தான் நம்ம பழகுவோம் இல்லையா? அந்த ஒரு ரவுடித்தனம் பண்றவங்க கூட தான் பழகுவாங்க. அமைதியா இருக்கிறவங்க கூட தான் பழகுவோம். மோசமான கேரக்டர் உள்ளவங்களோட தான் பழகுவாங்க. அதே மாதிரி நீங்க தூய்மையா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா யாரும் தூய்மையா இருக்க போறது கிடையாது. அதுல கொஞ்சமாவது அறகுறையா இருக்கும்பொழுதுதான்
இந்த ஞானத்தை எடுத்து அறகுறையா இருக்கிற ஆத்மா வந்து பிரவேசம் ஆயிடும். நீங்க முழுக்க முழுக்க இறைவனின் நினைவுல மட்டும் இருந்தீங்கன்னா கிட்ட நெருங்க கூட முடியாதுன்ற. அதுக்காக தான் இப்ப சாக சொல்றார். சாகிறதுனா என்ன அர்த்தம்? புத்தினால அனைத்தையும் மறக்கிறது. எப்படி மறக்கிறது? அல்லாவின் நினைவினால் எல்லாத்தையும் மறக்கணும். ஸோ தமிழ்ல அல்லான்றது நல்லா இருக்குது. அல்லான்னா இல்லைன்னு மலையாளத்துல வரும்னு நினைக்கிறேன். தமிழ்ல அல்லன்னா இதுன்னு வரும். ஸோ இங்க இறைவனின் நினைவிலிருந்து எல்லாத்தையும் மறக்கணும் நீங்க. அவ்வளவுதான். நினைக்க நினைக்க அது சாத்தியம். இறைவன் கொடுக்கிற ஞானத்தை கேட்க கேட்க அது சாத்தியம். அது ஒரு வயோதிகர் உடலில் கடைசி 100 வருடம் வந்து கடவுளை இப்ப சொல்றார். இந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியா ஞானத்தை கேட்கிறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக இந்த ஞானம் கிடைக்குது. இப்ப அந்த கடைசி நேரத்தில் நீங்க இறைவனுடைய வழிபடி என்ன பண்ணணும்? ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைக்கணும். ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லாத்தையும் பண்ணுது. அதனாலதான் இங்க பொட்டு வைக்கிறோம். பூர்வ மத்தியில தான் ஆத்மா இருக்குது. அதோடைய அப்பா தான் கடவுள். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. உடம்புடைய அப்பா கிடையாது. புத்திசாலித்தனமா அவர் பெறுவதில்லை, பெறுவதும் இல்லைன்னு ஒப்பிக்கிறதுக்கு. ஆத்மாவுடைய அப்பா. ஆத்மாவை பற்றிய ஞானமே எதுலயும் இல்லையே, அப்புறம் எங்க கடவுளை பற்றிய ஞானம் இருக்கும்? அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இப்ப நீங்க உண்மையிலே செத்து இருக்கிறீங்களா? செத்துட்டீங்கன்னா எந்த உறவும் கிடையாது, எந்த உணர்வும் இருக்கக்கூடாது, இல்லையா? ஸோ காமம், கோபம், பற்று, பேராசை. இப்ப செத்து கிடக்குறீங்க, உங்க முன்னாடி உங்க அப்பா அம்மாவை வெட்டி போடுறாங்க, கோபம் வந்துருமா? அல்லது நிர்வாணமா ஒருத்தவங்க போறாங்க, காமம் வந்துருமா? அந்த மாதிரி நிலையை நீங்க அடையணும். அப்ப ஆத்மான்ற உணர்வுல இருக்கும்போதுதான் அது சாத்தியம். நான் ஆத்மா, என்னுடையவர் பரமாத்மா. ஒவ்வொரு ஆத்மாவும் அது செய்த பாவத்திற்கான பலனை அனுபவிச்சே தீரணும். என் கணவன், என் மனைவி, என் குழந்தைன்றதுனால தப்பிச்சிட முடியாது. அதனாலதான் அதுல இருந்து பற்று நீக்கி என்னோட வையி, கடவுளோட வையி அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சோ எந்த அளவுக்கு நீ இந்த பயிற்சி பண்ணி இருக்கிறன்றது ஒவ்வொரு தடவையும் சோதனை வரும். அதைத்தான் சோதிப்பதற்காகவே படைத்தார். ஆனா சோதிக்கிறதுக்கு முன்னாடி ஞானத்தை கொடுத்தார், கொடுத்துட்டு சோதித்தார். அதை புரிஞ்சுக்கணும். எது சரி எது தப்புன்னே தெரியாம எப்படி சோதிக்க முடியும், இல்லையா? ஏன்னா எல்லா மதத்திலயும் காமம் ரைட்டுன்னு இல்லை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் என் மதத்துல உள்ளது தானே பண்ணிட்டு இருக்கிறேன்ட்டு போயிடுவாங்க. இந்து மதத்துல நானே கடவுள்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு, நீ எது பண்ணாலும் பாவம் கிடையாது அப்ப. ஏன்னா நான் தான் கடவுளாச்சே. ஸோ அப்ப இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத கடவுள் வந்து சொல்றாரு. நான் ஒளி புள்ளியா இருக்கிறேன், என்ன போய் எல்லா இடத்துலயும் நிறைந்தவன் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்ப எல்லா மதத்துக்காரங்களும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல இந்து மதத்துல தான் வந்தது, எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காருன்னா எனக்குள்ளேயும் இருக்காரு, உனக்குள்ளேயும் இருக்காரு, நானும் கடவுள் நீயும் கடவுள்னு அர்த்தம். எனக்குள்ள என் ஆத்மா இருந்தா அதுதான் நான். எனக்குள்ள கடவுளோடைய ஆத்மா இருந்தா நான் கடவுள் இல்ல. அது தெரியும், என்ன சொல்றேன்னே தெரியாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ இப்ப நான் சொன்ன மாதிரி, அதாவது கடவுள் சொன்ன மாதிரி வெறும் இறைவன் நினைவுல மட்டும், இறைவனோடு மட்டும் அனைத்து உறவு, அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை சகலமும் அவர் மட்டுமே நீங்க இருந்திருந்தால் இங்க இருக்கிற எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் டிஸ்டர்ப் பண்ணுதான்னு உங்களுக்கு வரும். காமத்தை தூண்டக்கூடிய விஷயம், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் எல்லாமே வரும். அப்படியே அந்த இந்து தெய்வங்கள் நீ என்ன கல்லா இல்ல தெய்வமான்றாங்களே, கல்லு மாதிரி இருந்ததுனாலதான் அவங்க தெய்வம். சோ அப்ப கடைசியில நீங்க என்ன பண்ணீங்க? இறைவனுடைய வழிபடி நடந்தீங்களா, மீறினீங்களா? இதை வச்சுதான் உங்களுக்கு பலன். சீதை மீறுறாங்க. இந்த கோட்டை தாண்டி போகாதன்னு லக்ஷ்மணன் சொல்லிட்டு போறாரு. அந்த கோட்டுக்கு அண்ணாண்ட வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம், இறைவன் கொடுக்குற ஞானத்தை மீறாங்கன்னு அர்த்தம். கோடுன்றது சும்மா சிம்பாலிக். கடவுளுடைய ஞானம்ன்ற கோட்டை நீங்க அண்ணாண்ட போறீங்களா? போனா என்ன ஆகும்? சாத்தான் கடத்திட்டு போயிடுவான். அதுதான் ராவணன்றது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவனைதான் சாத்தான்னு சொல்றது. அப்படி ஒரு மனுஷன் கிடையாது. நாம இறைவனுடைய வழியை மீறும் பொழுது, உடல் உணர்வுக்கு அடிமையாகும் பொழுது மாட்டிக்கிறோம். அப்படி நீங்க ஆகுறீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். காமம்ன்ற நெருப்பு, அதுல சிக்காம கிராஸ் பண்ணிடுறீங்களா இல்ல எரிஞ்சிடுறீங்களா? காமம்ன்ற நெருப்புல. கோபம்ன்ற நெருப்பு தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது அப்படியே குளிர்ச்சியா கிராஸ் பண்றீங்களா அல்லது எரிஞ்சிடுறீங்களா? அதனால அந்த குளிர்ச்சின்ற வார்த்தை வந்து பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் நேரடியா அடிக்கடி பயன்படுத்துவார். குளிர்ச்சியா இருங்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி பற்றுன்ற நெருப்பு, பேராசைன்ற நெருப்பு, அகங்காரன்ற நெருப்பு, இந்த நெருப்பை எல்லாம் நீங்க எரியாமல் கிராஸ் பண்றீங்களான்றதுதான் சீதையை நெருப்புல நடக்க வைக்கிறது.
இது 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 மேலோட்டமா பார்க்கும்போது என்னடா இவன்லாம் ஒரு மனுஷனா மனைவியை சந்தேகப்படுறான், நெருப்புல நடக்க சொல்றான். முதல்ல யாராவது நெருப்புல நடக்க சொல்லுவாங்களா? அப்ப யோசிக்கணும். அதை விட நெருப்புல நடந்தா அவங்க வராங்களே, அது முதல்ல சாத்தியமா? இப்ப அதுல நம்ம புத்திக்கு எட்டாத ஏதோ ஒண்ணு இருக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். இதுதான் இங்க கடைசி லைன்ல வருது பாருங்க. எவர் நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு, நான் சொன்னேன் இல்லையா ராமாயணத்துடைய சாரம் இதுன்ட்டு, ராமாயணம் பார்க்காம நீங்க குரானை படிச்சா ஒண்ணுமே புரியாது. ராமாயணமே படிச்சா கூட இது புரியாது. அது ஏதோ இது வேறன்னு வேணா இல்ல ஸ்லைட்டா வேணா அப்ப கூட தெரியாது. அது அங்கேயுமே என்ன நெருப்புன்னு தெரியாது அவங்களுக்கு. அதான பிரச்சனை. இப்ப இறைவனுடைய ஞானத்தை கேட்டாதான் ராமாயணமே புரியும். சரி, அப்ப இந்த நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு யாரு ஸ்வர்க்கத்தில் பிரவேசிக்கிறாங்களோ அவங்கதான் ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த டெஸ்ட்ல, இல்லையா? அடுத்த கிளாஸ் சொர்க்கத்துக்கு பிரவேசம் ஆகிறவங்க. ஏன்னா கலியுகம் அழிந்து இப்ப சொர்க்கம் வரப்போகுது. ஆனால் இதுவரைக்கும் வந்து உலகம் கீழாக போயிட்டு இருக்கு. நாமளும் பிறந்ததுல இருந்து வளர வளர மோசமா ஆகுறோம். உலகமும் மோசமாயிடுது. அதனால நம்ம மறுபடியும் பிறந்தாலும் அது கரெக்டா இருக்கும். ஆனால் இப்ப உலகம் ரொம்ப பக்கமா ஆக போகுது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாறிக்கணும். அதுக்கான ஞானத்தை தான் இப்ப இறைவன் கொடுக்கிற. கலியுகம் அழிந்து சத்தியுகம் வரப்போகுது, கவலைப்படாதீங்க, ஆத்மா அழியாது. ஆத்மா இப்ப அழுக்கா இருக்குது, அதை தூய்மையாக்குங்க இறைவன் நினைவுல இருந்து அப்படின்னு சொல்ற. மற்றபடி இந்த உலக வாழ்க்கை தான் பெருசு நினைச்சீங்கன்னா அது உங்க புத்தி மயக்கக்கூடிய விஷயமே தவிர உண்மை கிடையாது. இங்க இருக்கிற எல்லாம் துக்கத்தை தான் கொடுக்குது. எது உங்களுக்கு சுகத்தை கொடுக்குது? கல்யாணம்னா சந்தோஷம்னு நினைச்சிடறான். அதுக்கப்புறம் தெரியாதனமா போய் மாட்டிக்கிட்டனால வெளியிலே வர முடியலன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்ப அட்டுல் சுபாஷ் தற்கொலை பண்ணாரு இல்ல பெங்களூர்ல, மனைவி டார்ச்சர் பண்றாங்கன்ட்டு. அப்ப பெண்களுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா சைக்கோ ஆணும் இருக்கிறாங்க, பெண்ணும் இருக்கிறாங்க. நல்லவங்க தான் மாட்டிக்கிட்டு சாவாங்க. அதுக்குதான் கடவுள் சொல்றாரு அது ஒரு விதத்துல நல்லது. அப்பயாவது இது நரகன்னு உணர்வு இல்ல. இப்ப சொர்க்கம் வரப்போகுது, நீ நான் சொல்ற வழியை ஃபாலோ பண்ணு. புதுசா உறவுகளை உருவாக்காத, உருவாக்கி இருந்தாலும் அதன் மீது பற்று வைக்காத. நீங்க பற்று வச்சாலே அது அடிக்கும். பற்று வச்சாலே, நான் சின்ன வயசுல எங்க அம்மாவை கொஞ்சம் போதெல்லாம் அவங்க திட்டுவாங்க. என்னடா அது லூசா இருக்காங்க திட்டம். இப்பதான் தெரியுது, ஓ அது தப்புன்ட்டு கடவுள் அடிச்சிருக்காரு நம்மளன்ட்டு. அப்ப பாருங்க, அது உண்மை. நீங்க இறைவன் நினைவிலே இருக்கலாம், தானா உங்ககிட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். இறைவனை விட்டு நீங்க அது பின்னாடி போங்களா, நீங்க தான் போவீங்க, உங்களை ஏமாத்திட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. இதான் இங்க முக்கியமான விஷயம். ஸோ கரெக்டா நீங்க நடந்திருந்தீங்கன்னா, உயிரோடு இருந்தே மரணித்து இருந்திருந்தால் கூலி நியாய தீர்ப்பு நாளில் கொடுக்கப்படும். ஆனா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, மேலோட்டமா எடுத்துக்கிட்டு எப்படியும் செத்துருவோம் இல்லையா, செத்ததுக்கு அப்புறம் கடைசியில எழுப்பி கொடுப்பாராம். அது வரைக்கும் அங்க தூங்கிட்டு இருப்பாங்களா? அங்க என்ன இருக்குது எழுப்புறதுக்கு? இல்லையா? வெறும் எலும்பு கூட்ட எழுப்பி இந்தாப்பா நீ சொர்க்கத்துக்கு போ, எலும்பு கூடாவே போன்னு அனுப்புவாரா? யோசிக்க மாட்டான் இல்லையா? அது மறுஜென்மத்தை தான் சொல்லுது. இப்ப நரகத்தை, அதாவது பாவம் செய்தவர்களுக்கு நரகத்தில் மீண்டும் மீண்டும் உடல் கொடுக்கப்படும். எப்ப மீண்டும் உடல் கொடுக்கப்படும்? எரிஞ்சிட்டா அல்லது செத்த பிறகு இன்னொரு உடல் கிடைக்குது. அதான் மறுஜென்மம். குரான்ல தெளிவா போட்டிருக்குது. ஆனா எத்தனை தடவை நாம அத்தாட்சி காட்டினாலும் நிராகரிப்பார்கள். கோடியில் ஒருவரை இதை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு தான் நம்ம இந்த ஞானத்தை கொடுக்கிறோம். ஏன்னா முஸ்லிம் மதத்தை பரப்புறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்கும் இருக்கிறாங்க, இந்து மதத்தை பரப்புறதுக்கும் இருக்கிறாங்க. ஆனா இறைவனுடைய செய்தியை சொல்வதற்கு நம்மை விட்டால் உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால நம்மளுடைய கடமை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டியது. தெரியும் ஒருத்தர் தான் வருவாங்கன்ட்டு, இருந்தாலும் அந்த ஒரு குழந்தைய கூட காப்பாத்துறது சாதாரண விஷயம் கிடையாது இல்ல. சொர்க்கத்துக்கு ஒருத்தர் அழைச்சிட்டு போறது மட்டும் சாதாரண விஷயமா? சரி, ஓகே சிஸ்டர். 186 படிங்க. உங்கள் செல்வங்களிலும் உங்கள் ஆத்மாக்களிலும் நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாலும் இணை வைப்பவர்களாலும் அதிகமான நோவினையை நிச்சயமாக நீங்கள் மறுபடியும் படிச்சிடுங்க சிஸ்டர். 186. ஓகே பிரதர். உங்கள் செல்வங்களிலும் உங்கள் ஆத்மாக்களிலும் நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாலும் இணை வைப்பவர்களாலும் அதிகமான நோவினையை நிச்சயமாக நீங்கள் செவியேற்பீர்கள். மேலும் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு பயபக்தியோடும் இருந்தீர்களானால்
நிச்சயமாக அதுதான் அனைத்து காரியங்களிலும் ஆக்கமான செயலாகும். பாருங்க, உங்கள் பொருள்களினால சோதிக்கப்படுவீங்க, அந்த பொருள் இழப்புனால. உறவுகளால சோதிக்கப்படுவீங்க, அது பண்ற துரோகத்தினால அல்லது மரணத்தினால. அடுத்தது, உங்களுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மதங்கள். இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க? முஸ்லிம்களுக்கு முன்னாடி இருக்கிற மதத்தை சொல்றாங்க போல இருக்குது. இது ஆக்சுவலா கடவுள் சொல்ற ஞானம் வெளிப்படுது. வேதம் கொடுக்கப்பட்டவர்னாலே மதங்கள் பிடிச்சிட்டு இருக்க, ரிலீஜன் ஆஃப் புக்ஸ்னுவாங்க, புத்தகத்தின் மதங்கள். கடவுள் நமக்கு எந்த புஸ்தகத்தையும் வச்சு பேசல, நேரடியா பேசிட்டு இருக்கிறார். அந்த ஞானத்தை தான் நம்ம வரைபடமா வச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப அவர்கள் இணை வைக்கிறவங்கன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? முஸ்லிமை தவிர எல்லாம் இணை வைக்கிற, அதாவது இந்துக்கள் இந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. கடவுளுக்கு பதிலாக மனிதன் சொன்ன வார்த்தையெல்லாம் கடவுள்னு சொல்றதுக்கு பேர் தான் இணை வைக்கிறது. அடுத்தது, உயிரே எனக்கு என் மனைவி தான், என் கணவன் தான், என் குழந்தை, அதுக்கு பேர் தான் இணை வைக்கிறது. எந்த முஸ்லிம் இணை வைக்கல? இல்ல எந்த மதத்தினர் தான் இணை வைக்கல? இல்லையா? அவங்க உங்களை நிந்தனை பண்ணுவாங்க, பலவிதமான நிந்தனை பண்ணுவாங்க. அதுலயே வந்துடுச்சு. இதையும் கேட்டுட்டு கமெண்ட் போடுறான்னா அவன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவனை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குன்னு கூட தெரியாம நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்க. அப்ப ஆனால் உங்களுடைய வழி என்ன? அமைதி வழி. கடவுளுடைய வழி என்ன? அமைதி மார்க்கம். ஏன்னா இங்க ஓம் சாந்தி தான். என்னானாலும் அமைதி. காமத்தினால சலனப்பட்டாலும் அமைதி போச்சுன்னு அர்த்தம். அமைதி ஏன்னா சண்டை போடுறதுல இருந்து விலகி இருக்கிறது மட்டும் கிடையாது. மனம் வந்து எப்பவுமே அமைதியாவே இருக்கிறது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் முதல்ல உங்க அமைதியை தான் கெடுக்கும், இல்லையா? அதனால என்ன ஆனாலும் அமைதி இருக்கணும். ஏன்னா நமக்கு ஞானம் தெரிஞ்சிருச்சு. என்ன ஞானம்? சொர்க்கமாக இந்த பூமி இருந்துச்சு, இப்ப நரகம் ஆயிடுச்சு, மீண்டும் சொர்க்கம் ஆவறதுக்கு ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வு இருந்துச்சு, அந்த சக்தி இப்ப இல்ல. வெளி உலக கவர்ச்சியில மயங்கி இருக்கு. இறைவனை நினைக்க அந்த சக்தி நிரம்பும். அப்படி இருக்கும் பொழுது காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வரும் சோதிக்கிறதுக்காக. நீங்க ஏன்னா அப்படியே பதவியை கொடுத்துட மாட்டாங்கல்ல, தகுதி உள்ளவனா செக் பண்ணணும் இல்லையா? அதுதான் நடக்குது. அப்ப கடவுள் சொல்றாரு, இந்த 5000 வருடத்துல என்ன நடக்குதோ அதே தான் நடக்கும் திரும்ப திரும்ப. அதுல கண்டிப்பா நன்மை இருக்கும்ன்ற. இப்ப புதுசா ஒருத்தர் நெகட்டிவ் கமெண்ட் போறாங்கன்னா புதுசா இல்ல, ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சுமா அவர் அதான் பண்ணுவார். அந்த ஆத்மாவுடைய நடிப்பை அது நடிக்குது. நீங்க அமைதியா இருங்க, அதுல டென்ஷனாக எதுவும் கிடையாது. ஓகே, அந்த ஆத்மாவுக்கும் ஞானம் போயிருக்குதா, சந்தோஷம் இல்லையா? நாளைக்கு சொல்லக்கூடாதுல்ல எனக்கு கிடைக்கலன்ட்டு, நமக்கு சந்தோஷம் அப்படின்னு தோணணும். அப்ப எது நடந்தாலும் யார் இங்க பயபக்தியோடன்னு இருக்குது. ஸோ பக்தி கிடையாது. இது பக்தின்றது இது வரைக்கும் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவங்க பண்றதுக்கு பேர் தான் பக்தி. முதல் 2500 வருஷம் பக்தி கிடையாது, ஞானம். அடுத்த 2500 வருஷம் பக்தி. அதாவது கடவுளை தேடி மனிதனா உருவாக்குற மதங்கள், வேதங்கள், பக்தி முறைகள், இதெல்லாம் பக்தி. ஸோ இங்க பக்தி இல்லை, இப்ப ஞானம். இறைவனா அன்பா நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த நினைவில் அனைத்தையும் மறக்கணும். உலக அழிவு வரும்போது உங்களுக்கு இறைவனை தவிர எந்த நினைவும் இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட துக்கம் வர. இதெல்லாம் நடக்கும் உலகம் அழியறதுக்கு முன்னாடியோ அல்லது உங்க உடலை விட்டு உயிர் பிரியும் போதே ஒரு பெரிய ஷாக்கு தானே, உலகம் அழியறதுக்கு முன்னாடியே பிரிந்தால் கூட. அப்படி யாரு இறைவன் நினைவில், பயபக்தின்றதுக்கு பதில் இறைவனின் நினைவில் மூழ்கி இருக்கிறாங்களோ, ஏன்னா இங்க பயப்படுற விஷயமே கிடையாது. பயமே தேக உணர்வினால வர்றது. ஆத்ம உணர்வில் பயமே இருக்காது, ஆனந்தம், அமைதி தான் இருக்கும். அப்படி யாரு எது நடந்தாலும் அமைதியாக இருக்கிறார்களோ, பிறரை ஆத்மான்னு பார்க்கும்போது அந்த ஆத்மாவுடைய நடிப்பு அது நடிக்குது. ஸோ உடல்னு பார்க்கும்போதுதான் இவங்க மனைவி எப்படி என்ன திட்டலாம், கணவன் எப்படி திட்டலாம், இந்த மதத்துக்காரங்க எப்படி திட்டலாம், முதலாளி எப்படி திட்டலாம், தொழிலாளி எப்படி திட்டலாம், இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அந்த ஆத்மாவுடைய நடிப்பு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஃபுல் ஸ்டாப். அதுக்கு மேல அதை பத்தி யோசிக்காதீங்கன்ற. அப்படி இருந்துட்டீங்கன்னா அதுதான் வெற்றி, உறுதியான செயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால நிந்தனைகள் வரும், எல்லாமே வரும். ஆனா அது உங்களுக்கு நிந்தனையா அனுபவமாக, இறைவன் நினைவிலே இருக்கும்போது ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவன் நம்மளை திட்டினா நமக்கு கோபமா வரும். பாவம், அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கிறான்.
நம்மளும் அவனை சரி பண்றதுக்கு எவ்வளவோ பண்றோம். இந்த ஞானத்தை எடு, இதான் சஞ்சீவினி மூலிகை. ராமர் லக்ஷ்மணன் மயங்கி கிடக்கும்போது அனுமார் போய் சஞ்சீவினி மூலிகை எடுத்துட்டு வராரு. இந்த ஞானம் தான் சஞ்சீவினி மூலிகை. இது கேட்கும்போது தான் புத்தி தெளியும். சாப்பிடவே மாட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்தூலமான மூலிகைனா தூங்கிட்டு இருக்கும்போது எதுலயாவது ஊத்தலாம், சாப்பாட்டுல கலந்து கொடுக்கலாம். இது கேட்கணுமே, காது கொடுத்து புரிஞ்சுக்கணுமே, என்ன பண்ண முடியும்? அதனால இந்த ஞானம் தெரிஞ்சு நீங்க அமைதியா இருக்கும். கடவுள் சொல்ற இந்த ஞானத்தை எடுத்தவர்களே நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்க, அல்லது இருந்துகிட்டே காமத்தை விட மாட்டுறாங்க. ஏன்னா சொர்க்கத்துல வேலைக்காரன் பதவி வேணும்ல, அதுக்கு தயாராகிறாங்க. எல்லாமே வேணும்ல, ராஜா ராணியில இருந்து பணக்காரர்கள் இருந்து எல்லாமே இருப்பாங்க, வெட்டியான் வரைக்கும் இருப்பாங்க. அப்ப இப்பத்தைய குணம் அவங்க சொல்லும் என்ன பதவி அடைவாங்கன்ட்டு. அமைதியா இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அங்க ராஜ்யம் உருவாகுது. சூப்பர்.